வாங்கி முடிச்சுட்டு ஒரு 8 மாசம் 10 மாசம் இல்ல 6 மாசம் ஒரு பொருள் வாங்காம ஃப்ரீயா இருக்க வேண்டியதானே கேக்குறேன். வாய்ப்பு இல்ல. மாசம் மாசம் இஎம் 1% கூட அந்த கார்டு அமௌண்ட் இல்ல. ஆமா சார். இன்னும் வாக்கியத்தை தஞ்சா வருமானம் எவ்வளவு மாசம் உங்களுக்கு? மாசம் நான் 12000 வாங்குறேன் சார். ஓ இங்க படுத்துற நிமிஷம் 4 பேர் கஷ்டப்படுறாங்க. ஒண்ணு உங்க அம்மா அப்பா, அடுத்து உங்க குழந்தை. நடுவுல நீங்க மட்டும் நல்ல தெளிவா இருந்திருக்கீங்க. ஆமா ஆமா. ஆமா சார். ரொம்ப சார். இல்ல நீ இவ்வளவு கேவலமா இருக்க. அது கெட்டணும்ன்ற எண்ணம் தான் எனக்கு அதிகமா இருக்கும். இந்த மாதிரி நம்ம இஎம்ஐல இது பண்ணும்போது உழைக்கணும்ன்ற எண்ணம் கூட அதிகமாகும். இஎம்ஐ வாங்கிருக்கீங்க. நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் மேலே வாங்கிருக்கேன். ஒரு 15 லட்சத்துக்கு இஎம்ஐ வாங்குங்க. அப்ப என்ன ஓடலாம்? கடன் வாங்கி பொருள் நிறைப்பவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. அப்படிலாம் கடன் வாங்கி பொருள் எல்லாம் வாங்கப்படாது அப்படின்னு சொல்றவங்க. பட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஓகே, நீங்க தான் கடன் வாங்கி பொருள் சேர்க்கிறவர்கள் இல்லையா? இஎம்ஐல என்னென்ன பொருள்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க வீட்ல? உங்க வீட்டுக்குள்ள என்னென்ன பொருள்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? அப்படி வீடியோ யோசிச்சுக்கங்க. ஆரம்பிக்கலாமா? தொடங்கட்டும் போட்டி. மேரேஜ் ஆகி 3 months ஆகுது. சோ வீட்டுக்கு தேவையான டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதெல்லாம் பெரும்பாலும் கல்யாணத்தை போய் கொடுத்துருப்பாங்களே. இல்ல ஆக்சுவலா வந்து மேரேஜ்க்கே குடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணும்ன்றதுக்காக வீட்டுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணி பெயிண்ட் கலருக்கு மேட்ச் பண்ணி வாங்க. ஓ அப்படியே விஷயம். ஒரு நிமிஷம். இப்போ 3 போயிட்டு இருக்கு இஎம்ஐ. 3 மட்டும் இஎம்ஐ போயிட்டு இருக்கு Okay. சார். ஹோம் தியேட்டர் சார். ஹோம் தியேட்டர். எஸ் சார். அது முடிஞ்ச உடனே வாட் இஸ் தி பிளான்? நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு பை ஒன் கார். சபா இப்பவே கண்ண கட்டுது. ஒரு இஎம்ஐ முடிய போறதுக்குள்ள ஏன் அடுத்த இஎம்ஐக்கு பிளான் பண்ணிடுறீங்க? இட்ஸ் a ப்ரீ பிளானிங் சார். முடியல. முடியல. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஸ்டவ், கேஸ் ஓ, ஸ்டவ். இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? கேஸ் ஸ்டவ் எவ்வளவு? கேஸ் ஸ்டவ்ல இஎம்ஐ அது வந்து அவங்க வாங்கும் போதே அது இதையும் எடுத்துக்கங்க ஒண்ணா பில் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. எவ்வளவு அந்த கேஸ் ஸ்டவ்? கரெக்ட்டா தெரியும் சார். என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஞாபகம் இல்ல. எவ்வளவு இஎம்ஐ கட்டணும் ஞாபகம் இருக்கா? லாஸ்டா வந்து தெரியல சார். பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. மொபைல் வாங்க. மொபைல் செகண்ட் ஜிம் வச்சேன். அது லோன் அதாச்சு. லோன். எஸ் அது இஎம்ஐ தான் சார். ஒரு வீடு, ஜிம், தொழில் தொடங்குறதெல்லாம் லோன் கேட்டகரியில வருது. புரிஞ்சதா? கேட்டுக்க. ஓகே, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல். எவ்வளவு ரூபாய் மொபைல்? 40000. ஒருவேளை இஎம்ஐ இல்லனா நீங்க எவ்வளவு ஃபோன் வாங்கிருப்பீங்க? கண்டிப்பா 10000 ரூபாய் வாங்கிருப்பேன். அவ்வளவுதான் வாங்கிருப்பீங்க. ஏன்டா அத அதே மாதிரி 10000க்கே வாங்கிருக்கலாமேன்னு கேக்குறேன் நான். இல்ல சார், 4 பேருக்கு முன்னாடி நானும் அப்படி இருக்கணும். அம்மா அப்பாவோட பேரும் நடக்கணும். இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஒரு இளவயசு பையன் நல்ல போன் வச்சுக்கணும் ஆசைப்படுறத நான் நோ சொல்லல. ஆனா அம்மா அப்பாக்கு அதுல மரியாதை கிடைக்கும்ல, நீங்க இத கனெக்ட் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு பிடிச்சிருக்கு தான் சார் மெயின் பாயிண்ட். எப்படி எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்காங்க பாரியாவிங்க. நாங்க வாஷிங் மிஷின் வாங்கணும். அது முடிச்சாச்சு. AC? அது வந்து இப்போ ஃபைனல் முடிய போகுது இஎம்ஐ. நெக்ஸ்ட் பிளானிங் வந்து டிவி பிளான் பண்ணிருக்கோம். டிவில என்ன வீட்ல? டிவி இருக்கு, பட் அத மாத்திட்டு கொஞ்சம் பெருசா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங். இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். பொருளே இல்ல ஒன்னு வாங்குறோம்ங்கிறது வேற. இப்ப வீட்ல இருக்க டிவி இருக்கா? இருக்கு. இது பிரச்சனையா அந்த டிவில? அதுல ஏதோ ஒரு ஒயிட்ல டாட் மாதிரி தெரியுது. சோதிக்காதீங்க. சோதிக்காதீங்க. இல்ல ஆக்சுவலா என்ன, நான் புது டிவி வாங்க முடிவு பண்ணிட்டாலே பழைய டிவி பிரச்சனையா இருக்கு சார். ஆனா நிஜமா இதுல தெரியுது. தெரியுது. ஏன் இப்படி பாக்குறாரு? ஓகே, ஒரு தேவையான பொருளை இஎம்ஐ வாங்கிடுறோம். வாங்கி முடிச்சுட்டு ஒரு 8 மாசம் 10 மாசம் இல்ல 6 மாசம் ஒரு பொருள் வாங்காம ஃப்ரீயா இருக்க வேண்டியதானே கேக்குறேன் நான். வாய்ப்பு இல்ல ராஜா. வாய்ப்பு இல்ல. இருக்கலாம் சார், பட் அது அத்தியாவசியம்னு போது வாங்கி தானே ஆகணும். அப்ப இந்த டிவிக்கு அப்புறம் எதுவும் வாங்க மாட்டீங்க? அதுக்கப்புறம் எதுவும் பிளான் பண்ணல நாங்க. ஆமா, நீங்களா யாருடா? How do I tell you? கரெக்ட்டா நீங்க என்ன பாருங்களேன், அடுத்து நீங்க டிவி வாங்குவீங்கல, வாங்கி முடிச்ச உடனேயும் அந்த ஃப்ரிட்ஜ் ப்ராப்ளம் ஆயிரும். இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை சார். பேசுறேன் நியாயத்தை சொல்றேன் சார். போடா. வச்சா மாவு அப்படியே வெளிய வைக்கிறது, உள்ள வச்சா கூடுதலா புளிக்குது அப்படி நமக்கே தோண ஆரம்பிச்சு. செக் பண்ணுங்க, மார்க் மை வேர்ட்ஸ். எஸ் பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். சார் இப்போ 2 மொபைல் சார். எனக்கு ஒரு மொபைல், மிஸ்ஸஸ்க்கு ஒரு மொபைல். ஒரே டைம்லயா? ஒரே டைம்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் ரொம்ப ஓவர். அளவுக்கு மீறி போயிட்டு 6 மாசத்துக்கு ஒரு தடவை மொபைல் மாத்திக்கிட்டே இருப்பீங்க இஎம்ஐல. ஆமா, ரெண்டு பேருமே அந்த லோன் முடிய மாத்திக்கிட்டே இருப்போம் சார். பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கடைசியாக நீங்க வாங்கின போன் எவ்வளவு? 24000 ரூபாய். 24000 ரூபாய்க்கு வாங்கின போன் 6 மாசம் கழிச்சு திரும்ப கொடுத்துட்டீங்க. எவ்வளவு எடுத்துக்கிட்டாங்க? 6000 ரூபாய்க்கு எடுப்பாங்க சார். அப்புறம் உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அட்ரஸா எதுக்கு? அதுமா ஐயோ. எவ்வளவு காலமா இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கீங்க? 6 மாசம் ஒரு இத மாதிரி இப்ப 3 இயர்ஸ் வாங்கிட்டு இருக்கோம் சார். 3 வருஷமா? 3 வருஷமா வாங்கிட்டு இருக்கோம். இதே வேலையாத்தான் அலையறானோ. அது போக 1 லட்சம் ரூபாய் லோன் எடுத்திருக்கேன். எதுக்கு வாங்குனீங்க அது? என்ன 1 லட்சம் ரூபாய் வாங்கி காருக்கு வாங்கிருக்கேன் சார். கார் வாங்கிருக்கோம் 4 லட்சம் ரூபாய்க்கு. யார் பானி? மாட்டு சாணில பேசியல் பண்ண மாதிரி இருக்க. யார் ராணி? 4 லட்சம் ரூபாய் கார். அதுக்கு வந்து டியூ கட்டுறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டியூக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் வாங்கி அப்படியே கொடுத்தாச்சு. உங்ககிட்ட என்ன ஒரு நிமிஷம் நின்னு வச்சுக்க. எனக்கு மூளை காய்ச்சல் வந்துருப்பா.
அதாவது ஓப்பனிங்கா நம்ம ஃபர்ஸ்ட் போட வேண்டிய காசே லோன். ஆமா லோன். அதுக்கப்புறம் மாசம் மாசம் இஎம்ஐ. மாசம் மாசம் இஎம்ஐ. 1% கூட அந்த கார்டு அமௌண்ட் இல்லப்ப. ஆமா சார். சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க. இதுக்கு எவ்வளவு மாசம் இஎம்ஐ? காருக்கு மாசம் 17000 ரூபாய் கட்டுறோம் சார். ஓகே 17 9 26. வருமானம் எவ்வளவு மாசம் உங்களுக்கு? மாசம் நான் 12000 ரூபாய் வாங்குறேன் சார். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா. தலை வலிக்குதே. மிஸ்ஸஸ் 40000 ரூபாய் வாங்குறாங்க சார். இல்ல அப்படி பார்த்தாலுமே இஎம்ஐ தான் எகுறுதே. ஆமா சார். அது எப்படா முடியும்? அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அவருக்கு கொடுத்துட்டு கடன் அடைச்சிட வேண்டியதான். இல்ல நீங்க ஜோக்கா பேசுறீங்களா? இல்ல யூஸ் பண்றதுதான் சார். நம்ம இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியும். சம்பாரிச்சு சேர்த்து வைக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. வாழ்ந்துட்டு போயிடுவோம். அப்பா அம்மா 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப், ரிட்டையர்ட் டீச்சர்ஸ். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவங்க நிறைய சேர்த்து வச்சுட்டு அப்பா எல்லாம் இறந்து போயிட்டாங்க. இப்ப அதை அவங்க அனுபவிக்காமலே இறந்து போயிட்டாங்க. நம்ம அனுபவிக்கணும். நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கறத சொல்லிட்டு உனக்கு. சரிங்க. உங்க அம்மா அப்பா அனுபவிக்காம அட்ஜஸ்ட் பண்ணி இறுக்கி பிடிச்சதுனால நீங்க என்ஜாய் பண்றீங்க. ஆமா. இப்போ உங்களுக்கு ஒரு புள்ள இருக்கு. அது என்ன பண்ணணும்னு கேக்குறேன். ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? யார் எடுப்பா? பதட்டப்படாத. அதை வந்து நாங்க நல்லா படிக்க வச்சிருவோம் சார். அவங்க வந்து படிச்சு முன்னேறி அவங்களா எல்லாமே சேர்த்துக்கணும். உங்க அப்பா அம்மா சொத்து சேர்க்காம போயிருந்தா உங்களுக்கு வந்து இப்ப நான் என்ன உட சொல்றது? 2 பேரும் கஷ்டப்பட்டிருக்கான். ஒண்ணு உங்க அம்மா அப்பா, அடுத்து உங்க குழந்தை. நடுவுல நீங்க மட்டும் நல்லா தெளிவா இருந்திருக்கீங்க. ஆமா 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 சார். ஆமா சார், பெருமை சார். இல்ல நீ இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர. ஒத்துக்கறேன். ஃபர்ஸ்ட் பைக் வாங்கணும் சார். பைக். அடுத்து டிவி வாங்கணும். ஃப்ரிட்ஜ் வாங்கணும். இல்ல வீடு வாங்கணும். அடுத்து வாஷிங் மிஷின் வாங்கணும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கார் வாங்கணும். அடுத்து இன்னொரு கார் வாங்கணும். செகண்ட் கார். அடுத்து ஒரு கார் வாங்கியிருக்கோம். 3 கார். ஆமா. எத்தனை பேர் வீட்ல? 4 பேர். புச்சுக்கா. இது என்ன என்னைக்குமே இல்லாத சிம்சமா இருக்கு. ப்ளூடூத் ஹெட்போன் சார். என்னைக்கு ஒரு நாள் திடீர்னு வரக்கூடிய ஒரு காசு தான் 2000 ரூபாய். கண்டிப்பா சார். டக்குனு வாங்குற ஒரு பொருள் தான். அத போய் ஏன் இஎம்ஐல வாங்குறீங்கன்னு கேக்குறேன். டேய் தகம், இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? இந்த பொருள் என் வீட்டுக்குள்ள வந்ததுனால நான் அதை கெட்டணும்ன்ற எண்ணம் தான் எனக்கு அதிகமா இருக்கும். இந்த மாதிரி நம்ம இஎம்ஐல இது பண்ணும்போது உழைக்கணும்ன்ற எண்ணம் கூட அதிகமாகும். நல்லா இருக்க. ஆனா இது புதுசா இருக்குனே. எவ்வளவு இஎம்ஐ வாங்குறீங்க? நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கிருப்பேன். சொல்றேன் ஒரு 15 லட்சத்துக்கு இஎம்ஐ வாங்குங்க. அப்ப என்ன ஓடலாம். நல்லா வேகமா உழைக்க. நக்கல்யா அவனுக்கு. இப்போ ஃபுல்லா டோட்டல் பண்ணி பாக்குறீங்களா? அது 0% தான் வருதானே? இல்ல அப்படிலாம் இல்ல மேடம். 0% இன்ட்ரெஸ்ட் தான். நாங்க எல்லாமே கூட்டி பாக்குறோம். கரெக்டா தான் வருது. முடியாது. நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு எகனாமிக்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வரவர். இந்த 0% இன்மை அப்படிங்கிறது உண்மையா? இல்ல உண்மை இல்ல. அதுல எப்படி இருந்தாலும் ப்ராசசிங் ஃபீன்றது இனிஷியலா இருக்கு. இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப ப்ராசசிங் ஃபீ அதுல 1000 ரூபாய் அடிஷனல் எடுத்துக்கறாங்க. அது தனி. ஏன்னா கடைக்காரங்க 0% இஎம்ஐ சொல்றாங்கல்ல. அதே மாதிரி எந்த பேங்காவது என்னைக்கா சொல்லிருக்கா 0%ன்னு? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிளியரா சொல்லிடுச்சு 0% இன்ட்ரெஸ்ட்ங்கற வார்த்தையை, இந்த வசீகர வார்த்தையை பொய்யாக பயன்படுத்த கூடாதுன்னு ஆர்டர் போட்டுருக்கான். சாரி, எனக்கு தெரியாது. சொல்லவே இல்ல. பெரிய செல்வம் வந்து கல்வி செல்வம். இந்த செல்வத்தை அழியாம கொடுத்துறோம். கல்வி மட்டும் தான் கொடுப்பேன். we are putting our next generation in a very big risk. ரிஸ்க் எடுக்கலாம். எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இந்த காலத்துல போங்க, லேண்ட் இருந்துச்சு, வேல்யூவா மாறுச்சு, அந்த வேல்யூவை பேஸ் பண்ணிச்சு, காசாக்குச்சு, கஷ்டத்தை எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிச்சு. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? ஆனா நாளைக்கு கஷ்டம் வரும்போது எதை வித்து நீங்க காசாக்குவீங்க, எமர்ஜென்சியை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? உடனே வச்சுட்டு பெரிய ஹீரோயிசமா நம்ம சொல்லிடுவோம். எங்கேயோ ஒரு மூலையில நம்ம இதெல்லாம் வாங்கி நல்லா பண்ணிடலாமோன்னு யாரோ ஒருத்தன் பெரிய அளவுல மாட்டிடுவான். திருந்துங்கடா டேய். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. இப்ப அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டா, நான் 5 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி ஜிம் போட்டு 1 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறேன் ஒரு பிக்சர் வைக்கிறீங்களா, அது போய். என்னடா சொல்றா? உங்க அப்பா 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாருங்க தான் இங்க முக்கியம். அப்ப பிள்ளை கிட்ட கொடுக்க அப்பன்ட்ட காசு இருக்கணுங்கிறது தான் இங்க அவசியமா இருக்கு. ஆமா, அப்பா ஃபார்மர் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. இத சொல்றதுக்காயா இவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? 10 வருஷம் சேர்த்த பணத்தை மகனை பொழைச்சுக்கன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதுக்கு மேல உங்கள்ட்ட அந்த 10 லட்சம் ரூபாய் இல்லன்னா உங்களுக்கு 5 லட்சம் லோன் தந்துக்க மாட்டாங்க. இந்த 5 லட்சம் எந்த பேசிஸ்ல கொடுத்தா லோன்? கரெக்ட்டா கட்டுட்டா. வாய் திறந்து பேச மாட்டேன் நீ. இல்ல சார் பேக்ரவுண்ட் இருக்கு. சொத்து எந்த சொத்து? உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து. பின்றால நிறைய போறான்டா. இப்ப நடந்தது உங்களுடைய வெற்றி என்பது இஎம்ஐயால் நடந்தது அல்ல. உங்கள் வெற்றி என்பது உங்கள் தந்தையின் சேமிப்பால் நடந்தது. அதுதான் உண்மை இல்லையா? டெபினெட்லி இஎம்ஐ வழியாக அந்த பொருட்கள் எல்லாம் நீங்க வாங்கல, மிக்ஸி வாங்கல, கிரைண்டர் வாங்கல, தேவையில்லாம பண்ணல. ஆனா இஎம்ஐ வாங்கலையே, நீங்க அந்த காசை வச்சுட்டு நீங்க என்ன வாங்கிட்டீங்க? எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். அவன் என்ன சொல்றான் கேப்போ. குழந்தைகளுக்கான ஸ்கூல் ஃபீஸை வந்து நான் சேர்த்து வச்சு கட்டிட்டு இருக்கேன் சார். நான் யார்கிட்டயும் கடன் வாங்கல. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. சொல் அப்ப சார் நான் வீடு கட்டிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு. இப்ப வீடு வந்து கடன் இல்லாம கட்டிருக்கீங்களா? ஃபுல் காசு. நான் பணத்தை சேர்த்து வச்சு கடன் இல்லாம கட்டறேன் வீடு. லவ் சிக்கனைய பொண்டாட்டி. மாசம் மாசம் தவணையில பணம் கட்டி நமக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது. அவங்க பொருள் வாங்குறதுக்கு பதிலா நீங்க நிலம் வாங்குறீங்க. பொருள்ல டிப்ரிசியேஷன், நிலத்துல நமக்கு வருமானம் தானே.
நீ தாண்டா புள்ள யோ பாத்தியா நாங்க ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம் சார் எவ்வளவு ரூபாய்க்கு 1.2 crores 1.2 crores வித்தவுட் இஎம்ஐயா வித்தவுட் இஎம்ஐ வித்தவுட் இஎம்ஐயா ஆமா சார் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் என்னோட ஹஸ்பண்டோட 7 years சேவிங் எங்களுது சோ எங்களுக்கு என்னன்னாக்கா லோன் இல்லாம தான் நாங்க வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம் நாங்க எங்கேயோ போயிட்டடா நீ எங்கேயோ போயிட்ட ஃபைன். ஆனா எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி இதை வாங்குனீங்க? ஏன்னா ஈஸி கிடையாது. நீங்க ஒரு லேண்ட் 62 லட்சம் ரூபாய்க்கு வாங்கணும்னா அது ஹாட் கேஷ் கொடுத்து வாங்கினா நாட் ஈஸி ஜோக் இல்லையா? ஏன் திமுங்களா எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். நம்ம அந்த பொருளும் வாங்கலாம் ஆனா அது கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாம். அதுல தப்பு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா சேவிங்ஸ் பண்ண தெரியாதவங்க மட்டும் தான் சார் இஎம்ஐக்கு போக முடியும். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். நான் இஎம்ஐக்கும் வாங்குறேன் சேவிங்கும் பண்றேன். ரெண்டுமே தான் நான் சைடு பை சைடு பண்றேன். ரெண்டுமே பண்ண முடியுமா சார்? இது ஜோக், அது பண்ணவே முடியாது. நான் உங்களை எல்லாம் கேட்கிறேன், இவ்வளவு புத்திசாலியா நீங்க இருக்கீங்களே, எல்லாத்தையும் இமெயில வாங்குறீங்களே மக்கா, ஏன் இந்த நகையை மட்டும் இமெயில உங்களுக்கு எவனும் தர மாட்டேங்கிறான்? எவ்வளவு அவசியம் யோசிச்சு பாருங்க. தெய்வமே நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. கோல்ட் ரொம்ப அத்தியாவசியம் இல்லை. ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல் மாதிரி இருக்கு. நீங்க ஏசி அத்தியாவசியம். ஏசி கண்டிப்பா வாங்கி தான் வீட்டுக்கு தேவைதான். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. தெரியுதா எப்படி உங்கள்ட்ட விக்கிறாங்கன்னு? அப்ரிஷியேட் ஆகிற பொருளை ஒரு நிறுவனம் உங்களிடம் இஎம்ஐயில் கொடுப்பதில்லை. ஆமா எப்பா இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு 3-4 தடவை டிக்கெட் எடுத்தேன்ப்பா. டெப்ரிசியேஷன் இருக்கிற பொருளை மட்டும்தான் நிறுவனம் உங்களிடம் இஎம்ஐயில் கொடுக்கிறது. இவ்வளவுதான் பேசிக். பிரசன்னா எல்லாம் டெக்னாலஜி. கடன் நாட்டுக்கு பேங்க்குக்கு எல்லாருக்கும் நல்லது. ஆனா தனிநபர்களுக்கு நல்லதா நீங்க பார்க்கணும். ஒண்ணு கருப்பேன் குசும்புக்காரன் காட்டி கொடுக்குறது என்னது. ரெண்டாவது இந்த சின்ன கடன் சொல்றீங்க, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, இதெல்லாம் ஓகே ஒரு லெவல்ல. நியாயத்துக்கு நியாயமா இருக்கேப்பா. நானா ரொம்ப சந்தோஷப்பா. கார் சொந்தக்காரன் வீட்டுக்கு முன்னால கல்யாணத்துல போய் நிக்கிறதுக்காக எந்த கார் வாங்கணுங்கிறதெல்லாம் இல்ல. தப்புட்டான். ஹை அண்ட் மொபைல் போன்ஸ் 1.5 லட்சம் ரூபாய்க்கு போக வாங்கி கொடுக்கப்படுகிற வண்டிகள், 2 வீலர்ஸ். ஓகே ஓகேன்னு மெல்ல சொல்றேன். நல்ல சத்தமா காதுல கேட்கிற மாதிரி அடிச்சு சொல்லு. இதெல்லாம் தயவு செஞ்சு போய் இஎம்ஐல வாங்காதீங்க. These EMIs are not going to be a wealth. எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா.